வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு 2024-25 குரு பெயர்ச்சி பலன்கள். நிறைய பேர் குரு பெயர்ச்சியை ஆவலோட எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. ஏன்னா குரு இயற்கையாக முழு சுபர். அவர் பார்த்தா கோடி தோஷ நிவர்த்தி. எவ்வளவு தோஷங்க? கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப குரு பார்வைப்பட்ட இடமெல்லாம் புனிதமாயும் தங்கம் மின்னுவது போல் மின்னும். அந்த பார்வைப்பட்ட இடம் தோஷம் நீங்கி தங்கம் மின்னுவதை போல் மின்னும். அவர் அஷ்டமாதிபதியா இருந்தா கூட பார்த்தாருன்னா 80% தோஷத்தை நீக்குவார். அவ்வளவு வலிமை அவருக்கு இருக்கு குரு பார்வைக்கு. அப்படிப்பட்ட குரு நிறைய பீரியட்ல நிறைய இடத்துல உங்களுக்கு கசப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு. இப்போ உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வர்றாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு. அப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வந்தா இனி நீங்க பேசுனா எல்லாம் கேட்பாங்க சார். இனிமே இத்தனை நாள் என் பேச்சுக்கு மரியாதை இல்லை, என்னை யாரும் மதிக்கல, எனக்கு மன உளைச்சலா இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும். நிறைய பேர் பயம் சார், 10ல குரு வருது, பதவி பறி போயிருங்கிறாங்க. உண்மையா சார்? ரைட், இருக்கட்டும். இருக்கிற இடத்தை விட குருவுக்கு பார்க்கிற இடத்துக்கு பலம். இதுதான் கோச்சாரத்தோட சிஸ்டம். உண்மையா இல்லைங்களா? இது ஜோதிடம் தெரிந்த புரிந்தவங்களுக்கு புரியும். குரு எங்க பாக்குறாரு? உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 2ஆம் இடம்னா என்ன? வாக்கு, வருமானம், குடும்பம், பேச்சு, அடிப்படை கல்வி, செல்வம், இது எல்லாம் குறிக்கிற இடம். அங்க குரு பார்வைப்படுது. உங்களை கைவிட்டுருவாரா குரு? யோசிச்சு பாருங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்ப்பதால் வராத பணம் வரும், நீங்கள் நினைத்த பணமும் வரும். அப்படியான ஒரு பீரியட் இது. உங்க பேச்சுக்கு பேசும்போதெல்லாம் வம்பு, வழக்கு, போராட்டம், நெருக்கடின்னு இருந்தீங்களே, அதெல்லாம் சரியே. உணவு பழக்க வழக்கத்தால 1 வருஷமா உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்களே, அதனால கஷ்டப்பட்டீங்களே, மருந்து மாத்திரை, எக்ஸ்ரே, இசிஜி ஸ்கேனு, பிளட் டெஸ்ட், இப்படி எல்லாம் ஓடுனீங்களே மருத்துவமனைகளை நோக்கி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வரும். இனிமேல் கரெக்டான மருந்து கிடைக்கும், மருத்துவர் கிடைப்பார் இனிமேல் உங்களுக்கு. ஆமா சார், இப்பதான் ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சாரு சார், அவர் கொடுத்த மெடிசன் சூப்பர் சார், நல்ல ரிசல்ட் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. உங்களுக்கு கௌரவ பயம் இருந்தா சரியாயிடும். ஆனா கண்டிப்பா ஒரு தொழிலையோ வேலையிலையோ ஒரு சேஞ்ச் வரும். ஏன்னா 10ல குரு வராரு. அதுக்கு ஒரு வேலை நடக்கணும் இல்லையா? ஒரு சின்ன மாற்றம். இருக்கிற ஆபீஸ்லயே வேற பதவி கொடுப்பாங்க, இல்ல மாத்தி போடுவாங்க, இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, வேற இடத்துக்கு மாறுதல் ஆகி போகலாம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, அதனால கவலைப்பட தேவையில்லை. அந்த அலைச்சலை அக்செப்ட் பண்ணிட்டு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. யோகமான காலம், நமக்கு தப்பு நடக்காதுன்னு நம்பிக்கையா இருக்கு. 2ஆம் இடத்தை பாக்குறதால கண்ணு, இஎன்டி பிரச்சனை இதெல்லாம் இருந்தா சரியாயிரும். உங்களுக்கு கண் பிரச்சனை எல்லாம் இருந்தா உத்தியோகத்துல உயர்வு, வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்திருந்தா போட்டித் தேர்வு எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட் நல்லா இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. தாயாரோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தாயாருக்கு உடல் உத்தரவு இருந்தா சரியாகும். ஒரு டாக்குமெண்ட், ஒரு லேண்டு, ஒரு இடம், நிலம், வீடு சம்பந்தமா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பலிதமாகும், நடக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு ஹெல்த் சரியாகும். வில்லங்கம் இருந்தா ரெக்கவரி ஆவீங்க. கடன் இருந்தா சரியாகும். வழக்கு இருந்தா சரியாகும். நோய் இருந்தா சரியாகும். இல்ல அதுக்கான மருத்துவம் கிடைச்சு அதோட தீவிர தன்மை, தாக்கம் குறையும். உங்க சுய ஜாதகத்திலையும் நல்ல தசாபுத்தி நடந்து நன்மைகள், பல நன்மைகள் நடந்து, இதுவும் இப்படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வலிமை அதிகம். அதனால அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. பயந்துக்காதீங்க. 10ல குரு வந்துருச்சு, இனி நம்மளை தூக்கிடுவாங்க வேலையை விட்டு, இனி அவ்வளவுதான் போல் இருக்கு, நீ வாழவே முடியாது, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா 2ல கேது 8ல ராகு, அது கொஞ்சம் டஃப்பான பீரியட். அப்ப அதை எச்சரிக்கையா வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது, வரவு செலவு பண்ணும்போது கவனமா இருக்குமே. என்ன குறைஞ்சு போச்சு? கண்டகச்சனி எனக்கு என் ஒய்ஃபுக்கு சேரல, இல்லை எனக்கு என் கணவருக்கு சேரல, பார்ட்னர் இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க, ரொம்ப மன வருத்தமா இருக்கு, கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு வளர்ச்சி கிடைக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சொத்துக்கள் வெள்ளங்கம் ரெக்கவரி ஆகும், ஹெல்த் நல்லா ரெடி ஆகும்,
சார் முதலீடு போட்டு தொழில் செய்யறேன், புது முதலீடு போட்டுமா அப்படின்னா போடலாம். உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு வரி பார்த்துட்டு செய்யுங்க. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு சார். சார் கடன் வெளியேறும், கடன் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 6ஆம் இடம்ங்கிறது உங்க உணவு பழக்க வழக்கம், அது மாறும். இரவு நேர வேலை அலைச்சல் இருந்தா சரியாகும், கம்மியாகும், இனி குறையும். கொஞ்சம் இப்பதான் சார் பரவாயில்ல, ரிலாக்ஸா இருக்கு சார்ங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா உங்க ராசியை வந்து 2ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. அப்போ உங்க வாக்குனால, உங்க பேச்சுனால நிறைய பிரச்சனை சந்திச்சா சார், இனி அதெல்லாம் சரியாயிருமானா? அதான் சொல்லிட்டேன், இனி நீங்க பேசுனா கேட்பாங்க. ஆமா சார், உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு சார் அப்படின்னு பேசுறத கேட்பாங்க. சார் இயற்கையாவே உண்மை சொல்ற எல்லா 12 ராசியில பிறந்தாலும் யோகம்தான்னு உண்மைதான். இதுல குறிப்பிட்டு சிம்மத்திலேயோ மேசத்திலேயோ தனுசுலயோ ஒருத்தர் பிறக்கிறான்னா கூடுதல் சந்தோஷம் சார். கடகத்துல பிறந்தாலும் கூடுதல் சந்தோஷம் சார். 12 ராசிக்கு வலிமை இருக்கு, இதெல்லாம் கூடுதல் போனஸ். சிம்மம் எல்லாம் நீங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்க, இப்ப எப்படி இருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சுங்க, உங்க கையிலேயே விட்டுறேன். போராடி முன்னேறினது எல்லாமே சிம்மம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். இவங்க நாணயஸ்தர்கள். பேசுற பேச்சுனால எல்லாத்தையும் கெடுத்துக்குவாங்க. பேச தெரியாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்னு பேசுற சார், அது பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு காலத்துல திரும்பி பார்க்கும்போது ஒரு வயலும் கருத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா நல்லவங்க சார், மனசுல எல்லாம் ஒண்ணும் இல்லை, கபடம் வெகுளி. நீ சரியில்லைன்னா சரியில்லைன்றவாரு, நீங்க நல்லவங்கன்னா நல்லவங்கன்றவாரு. போலியா வளைஞ்சு கொடுத்து பேச தெரியலையே சிம்மத்துக்கு, மனசுல பட்டதை பேசி மாட்டிக்குதே, அதுதான பிரச்சனை. இனி இதெல்லாம் சரியாயிடும். சமயோஜித புத்தி கொடுக்கும் குரு பயிற்சி. இத்தனை நாள் தப்பா பேசிட்டேன், இனி கரெக்டா பேசுவோம்ப்பா அப்படின்னு சமயோஜித புத்தியை 100% உங்களுக்கு கொடுத்துரும். சார் நான் பணம் எதிர்பார்த்து காத்திருக்கேன் சார்னா வரும். ஒரு சொத்து வித்து அந்த பணம் வருமானம் வரும். ஒரு சொத்து வித்து கடன் அடைச்சிட்டு கொஞ்சம் கையிருப்பு வச்சுக்கிட்டு என் குழந்தைகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் பணம் வச்சுட்டு மெல்ல வாழ்க்கையை நகர்த்திக்கலான் இருக்குன்னு ஒரு 70 வயசுக்காரர் 65 வயசுக்காரர் நினைச்சா அது நடக்கும். ஒரு ரிலாக்ஸ், ஒரு மைண்ட் செட் நல்லா இருக்கும். ஏன்னா 2ல கேது இருக்கிறதுனால குரு பார்வை அங்க இருக்கு. அப்ப புது கடனை வாங்க வைப்பாரு. எதுக்காவது புது கடனை அப்படி லேசா எட்டி பார்க்கும். இப்ப 8ல உங்களுக்கு ராகு போயிட்டு இருக்கு. அப்ப வண்டி வாகனங்கள்ல ஜாக்கிரதையா இருப்பாங்க, கவனமா இருக்கு. ஆனாலும் 2ஆம் இடத்தை குரு பார்த்து, 4ஆம் இடத்தை குரு பார்த்து, 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பிலும் சிறப்பு. ரொம்ப நெருக்கடி போராட்டங்கிற இடத்தை குரு பார்க்கிறாரு, அது யோகத்தை செஞ்சிடும். 100% நன்மை செய்யும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, அடிச்சு தூள் கிளப்புங்க. சிம்மத்துக்கு விமோச்சனம் கண்டிப்பா. 10ல் குரு பதவி பறிபோகும், அந்த கான்செப்ட் வேற, அது தப்பா நினைச்சுக்க வேண்டாம். பதவி மாறுதல் வந்தா வாங்கிக்கிங்க, கொஞ்சம் மாறி இருங்க. உங்க ஆபீஸ்குள்ளே உங்களை மாத்தி போடுறாங்கன்னா சந்தோஷமா ஏத்துக்குங்க, அதெல்லாம் பரிகாரம். அதை விட்டுட்டு நான் போக மாட்டேன், எனக்கு இப்படி ஒரு சோதனை காலம், அதெல்லாம் கிடையாது. எங்க போனாலும் நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க சார். உங்க கூட பகைப்பாங்க, உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, கடைசியில் ராசி ஆயிடுவாங்க சார். இயற்கையாகவே உங்களுக்கு வலிமையான ஜாதகம், இயற்கையாகவே சிம்மம் வலிமையானது. பகையே ஆனாலும் சரி தள்ளி நின்றுக்குவாங்க, பகையே தள்ளி நின்று. சிம்மம் வருகுது, சிங்கம் வருகுது, பகையே தள்ளி. உண்மையிலும் உண்மை இந்த வார்த்தை. அதனால உங்களுக்கு நீங்களும் பிளஸ்டு பர்சன் தான். 12 ராசிக்காரங்கள்ல சிம்மம் கொஞ்சம் கூடுதல்னு வச்சுக்கோங்களேன். அதனால கவலை ஒன்றும் வேண்டாம், நல்லா இருப்பீங்க. நல்ல இடங்களுக்கு குரு பார்வை இருக்கு. அடுத்தடுத்து நகர்வுகளை சுபமா பண்ணுங்க, விரைவா பண்ணுங்க, நிறைவா பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.